ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போய் கிடைக்கிறதா? தோல்வியினால் துவண்டு போய் இருக்கிறீர்களா? அவமானத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாரும் உங்களை கேலி செய்து பரியாசம் பண்ணுகிறார்களா? உங்களால் எழுந்திருக்க முடியாமல் விழுந்து போய் கிடக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். எங்கே உடைந்து போனீர்களோ, எங்கே நொறுங்கி போனீர்களோ, அங்கேயே கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். சங்கீதம் 118:22 வசனம் இப்படியாக சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை இந்த உலகம் ஆகாதவன் என்று சொல்லி தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லானது போல நீங்களும் மூளைக்கு தலைக்கல்லாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். நீங்கள் அவமானப்பட்ட இடத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமோஸ் 9 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்கிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு உங்கள் குடும்பத்தில் உண்டாக்கிய பிளவுகளை, திறப்புகளை கர்த்தர் அடைத்து சரி பண்ணுகிறார். உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில் வியாதியினால் பாதிக்கப்பட்டு பழுதாய் போனதை கர்த்தர் சீர்படுத்துகிறார். எதனால் உங்கள் குடும்பம் கூடாரம் சரிந்து விழுந்ததோ, இடிக்கப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்கிறார். பூர்வ நாட்களில் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, குடும்பமாய் கவலை இல்லாமல் வாழ்ந்தீர்களோ, அப்படியே மறுபடியும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழும்படி கர்த்தர் செய்கிறார். நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள். எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ரூத் 1 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிப்போம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். இங்கே நாம் நகோமியை குறித்து வாசிக்கிறோம். நகோமியும் அவளுடைய மருமகள் ரூத்தும் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு திரும்ப வந்த அவர்களை பார்த்து அந்த ஊரார் இவள் நகோமியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்ட போது, நகோமி மிகவும் வேதனையோடு, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். இவர்கள் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கணவனை இழந்து வீடு வாசல் எதுவும் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஊர் திரும்பி இருக்கிறார்கள். இடிந்து போன வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டாரா என்ன? கைவிடவில்லை. அவர்களின் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது. ரூத்திற்கு கர்த்தர் போவாசை தந்தருளினார். இனி அவ்வளவுதானோ என்று நினைத்த அவளின் வாழ்க்கை கட்டப்பட்டது. ஒரு அழகிய ஆண் குழந்தையை அவள் பெற்றெடுத்தாள். தள்ளப்பட்ட கல்லாக இருந்த அவள் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினாள். அவளுடைய சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நகோமியை போல உங்கள் வாழ்க்கை கசந்து விட்டது என்று சொல்கிறீர்களா? உடைக்கப்பட்ட நீங்கள் மறுபடியும் ரூத்தை போல கட்டப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாக இருப்பீர்கள். மறுபடியும் ஆடல் பாடல் களிப்புள்ள சத்தத்தோடு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின் மூலமாய்
நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் கட்டுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னது யார்? ஏ ரூத், பி எஸ்தர், சி நகோமி, டி மரியாள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.